எங்களுடைய எங்களுடன் ஊழியர் பாஸ்டர் டென்னிஸ் லேப்ரஹாம் அவர்கள் இணைந்திருக்கிறார் லண்டன் யூகேயிலிருந்து. பிரைம் மினிஸ்டர் சார்பாக கத்துடைய வார்த்தைகள் எடுத்து வந்து விதைக்க புதிய வாரத்திலும் புதிய நாளிலும் கத்துடைய ஆசீர்வாத கரம் அவருடன் தங்குவதாக கொண்டு வரப்படுகிற தீர்க்க தரிசன வார்த்தைகளுக்காக முன்னதாக நன்றி கூறிக்கொண்டு இந்த வேளையிலும் ஊழியரை வரவேற்போம். பிரைஸ்லோ பாஸ்டர். Praise the Lord. ஆமீன். இணைந்திருக்க உங்களிடம் ஒப்படைக்கிறோம். வழி நடத்துங்க பாஸ்டர். காட் பிளஸ் யூ. ஆமீன். ஆமென், ஆமென். இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் நமக்காக யாவற்றையும் செய்து முடித்தார். ஆமென். அதுதான் எங்களுடைய நற்செய்தி. அவர் நமக்காக யாவற்றையும் செய்து முடித்தபடியினால் நாங்கள் அவரை விசுவாசித்தால், அவர் செய்து முடித்ததை நாங்கள் நம்பினால் நிச்சயமாய் தேவனுடைய மகிமையை காண்போம். ஆமென். இன்றைய நாளிலும் அநேக காரியங்களை பார்க்க போகிறோம். முதலாவதாக தேவனுக்கு நன்றி செலுத்துவோம், ஜெபிப்போம். தேவனுடைய வார்த்தைக்காக ஆண்டவரே, இந்த புதிய வருஷத்துக்காக உமக்கு நன்றி. இந்த புதிய வருஷத்திலே நம்மை பாதுகாத்து நமக்கு வாக்கு தத்தம் பண்ணி என்னிடத்தில் வருகிறவனை ஒரு பொழுதும் புறம்பே தள்ளேன் என்ற வார்த்தையின்படி எங்களை மீட்டு கொண்டு உம்முடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளாய் மாற்றி விட்டபடினால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மெய்யாகவே நீர் எங்களை பாதுகாக்கிற தேவனாய், எங்களை ஆசீர்வதித்த தேவனாய், எங்களுக்குள் வாசம் பண்ணுகிற தேவனாய், எங்களை உமக்குள் வாசம் பண்ண செய்கிற தேவனாய் இருக்கிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இன்றைய நாளிலும் உம்முடைய வார்த்தைக்காய் நன்றி. இந்த வார்த்தை எங்களை உயிர்ப்பிப்பதாக, கட்டுவதாக, நாட்டுவதாக, எழுந்து பிரகாசிக்க பண்ணுவதாக, இயேசுவின் இணையற்ற நாமத்தினால். ஆமென். பிரியமானவர்களை, இன்றைய நாளிலும் இன்னும் பல காரியங்களை தியானிக்க போகிறோம். எடுப்போம் சங்கீதம் 119வது அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். பிரியமானவர்களை, மிக முக்கியமான காரியம் என்னவென்றால், ஒரு புத்தகத்துக்கு எப்படி இன்ட்ரடக்ஷன் என்று சொல்லி ஒரு கொஞ்சம் பேஜ் இருக்கும். அதை படிக்கும் பொழுது அந்த புத்தகத்துக்குள்ளே அல்லது அந்த புத்தகத்தை படிப்பதினால் எப்பேற்பட்ட ஆசீர்வாதங்கள், எப்பேற்பட்ட மேன்மைகள், மகிமைகள் அதற்குள்ளே இருக்கிறது என்பதை குறிப்பாக அல்லது சில பாயிண்ட்கள்ல சொல்லுகிறது தான் இன்ட்ரடக்ஷன். 119வது சங்கீதம் வேதத்தை குறித்து நமக்கு கொடுக்கிற இன்ட்ரடக்ஷன். தேவனை குறித்து, வேதத்தை குறித்தும் தேவனை குறித்தும் தேவனுடைய வார்த்தையை, குறிப்பாக தேவனுடைய வார்த்தையை குறித்து நமக்கு என்ன செய்கிறது, இந்த வார்த்தை எப்படியெல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே கிரியை செய்யும், எப்படியெல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே பலனளிக்கும் என்பதை குறித்து சொல்லப்பட்டதான ஒரு அதிகாரம். ஆகவே இதிலே நாங்கள் அநேக காரியங்களை கற்றுக்கொள்ள முடியும். இன்றைய நாளிலும் முடிந்த வரைக்கும் சில காரியங்களை நாங்கள் பார்க்கலாம். சங்கீதம் 119வது அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். கர்த்தருடைய வேதத்தின் படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். அப்ப கவனியுங்கள், உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள் என்றால் ஆங்கிலத்திலே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். தேவனுடைய வார்த்தையின்படி நாங்கள் நடக்கும் பொழுது, வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அப்படியே நாங்கள் நடக்கும் பொழுது, ஆசீர்வாதம் என்பது தடுத்து நிறுத்த முடியாத ஒரு காரியம். அது நிச்சயமாய் நம்மை மேற்கொள்ளும். ஆசீர்வாதம் என்பது பை ப்ராடக்ட். நாங்கள் ஒரு காரியத்தை செய்யும் பொழுது தானாக மேற்கொள்ளுகிற காரியம்தான் பை ப்ராடக்ட், தானாக உருவாக்கப்படுவது. ஒருவர் எக்ஸசைஸ் செய்வாரானால் அவர் ஒரு மசில்மேனாக அல்லது 6 பேக் உள்ளவராக அவர் மாறுவார். அதற்காக அவர் ஜெபிக்க வேண்டிய அவசியம் இல்லை, உபாசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் எக்ஸசைஸை ஒழுங்காய் செய்வாரானால் அதனுடைய பிரதிபலன் எப்படியாக ஒரு மசில் மேன் ஆக அல்லது 6 பேக் உள்ளவராக மாறுவார். அதே போலத்தான் தேவனுடைய வார்த்தையின்படி நடக்கிறவர்கள், கவனியுங்கள், கேள்விப்படுகிறவர்கள் அல்ல, கேட்கிறவர்கள் அல்ல, உபதேசிக்கிறவர்கள் அல்ல, நடக்கிறவர்கள்.
அந்த வார்த்தையை வாசித்து அதை விசுவாசித்து அப்படியே தங்களுடைய வாழ்க்கையிலே அப்பியாசப்படுத்துகிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆமென். அப்ப நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்தை கொண்டு வருவது தேவ வார்த்தை. தேவனுடைய வார்த்தை தான் நம்முடைய வாழ்க்கையிலே எல்லா விதமான ஏரியாவில், எல்லா விதமான எங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற எல்லா இடங்களிலும் ஆசீர்வாதத்தை கொண்டு வருவது தேவ வார்த்தை. கர்த்தருடைய வார்த்தை தான் என்ன செய்கிறது? நம்முடைய சரீரங்களையோ உயிர்ப்பிக்கிறது. லாசருவை உயிர்ப்பித்தது அவருடைய வார்த்தை. ஆமென். மரித்தவர்களை உயிர்ப்பித்தது அவருடைய வார்த்தை. சுகையினரை குணமாக்கினது அவருடைய வார்த்தை. பிசாசுகளை துரத்தினது அவருடைய வார்த்தை. ஆமென். கட்டுண்டவர்களை விடுதலை ஆக்கினது அவருடைய வார்த்தை. ஆகவே கர்த்தருடைய வேதத்தின்படி நாங்கள் விசுவாசித்து செயல்படும் பொழுது ஆசீர்வாதம் என்பது தானாக வந்து நம்மை மேற்கொள்ளும். ஆமென். இதற்காக நாங்கள் என்ன செய்ய தேவையில்லை, அழுது குளறி கண்ணீர் வடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவருடைய வேதத்தின்படி அவரை விசுவாசித்து செயல்படும் பொழுது இவைகள் நிச்சயமாய் வந்து மேற்கொள்ளும். புவியீர்ப்பு சக்தி எப்படி வேலை செய்கிறதோ அதே போலத்தான் கர்த்தருடைய வார்த்தையின்படி நாங்கள் நடக்கும் பொழுது ஆசீர்வாதம் என்பது நம்மை வந்து மேற்கொள்ளும். புவியீர்ப்பு சக்தி என்பது ஒரு ஒரு சட்ட திட்டம். அந்த சட்ட திட்டம் விசுவாசிக்கிறவனோ அல்லது விசுவாசிக்காதவனோ எவனா இருந்தாலும் அந்த சட்டத்தின்படி நடக்கும் பொழுது ஆசீர்வாதமா இருக்கும். அந்த சட்டத்தை பிரேக் பண்ணும் பொழுது அது ஆசீர்வாதமாய் இருக்காது. அதே போலத்தான் தேவனுடைய வார்த்தையை அல்லது தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்து நடக்க வேண்டியது ஒரு சட்ட திட்டம். இது ஒரு இது ஒரு சட்டம். ஆனால் இதை நாங்கள் பிரேக் பண்ணும் பொழுது, இதன்படி நடக்காமல் போகும் பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாத தடைகள் வருகிறது. ஆனால் தேவனுடைய வார்த்தையை நம்பி செயல்படும் பொழுது நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையிலே விடுதலை உண்டு. அவருடைய தழும்புகளினால் நாங்கள் குணமானோம் என்ற வார்த்தையின்படி நாங்கள் அதை விசுவாசிக்கும் பொழுது நிச்சயமாய் அந்த வாக்குத்தத்தத்தின் ஆசீர்வாதத்தை இம்மீடியட்டாய் நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும். ஆமென். தேவன் என்னோடு இருக்கிறார் என்று சொல்லி நாங்கள் செயல்படும் பொழுது நிச்சயமாய் நாங்கள் எண்ணத்தில் எல்லாம் கை வைக்கிறோமோ அந்த இடத்திலே நிச்சயமாய் ஆசீர்வாதம் உண்டாயிருக்கும். தேவன் என்னோடு இருக்கிறார் என்று சொல்லி நாங்கள் எந்த இடத்துல எல்லாம் போகிறோமோ அங்கே நிச்சயமாய் இருக்கிற இருள் ஓடி போகிறது, அங்கே வெளிச்சம் உண்டாகிறது, அங்கே நன்மைகள் நடக்கிறது. ஆமென். ஏனென்றால் தேவன் என்னோடு இருக்கிறார் என்று நான் என்ன செய்கிறேன்? நம்புகிறேன். ஆமென். அந்த வார்த்தையை நம்பி நடக்கிறேன். ஆகவே கர்த்தருடைய வேதத்தின்படி, வார்த்தையின்படி, வாக்குத்தத்தின்படி நான் நடப்பேனானால் நிச்சயமாய் பாக்கியவானாய், ஆசீர்வதிக்கப்பட்டவனாய், மற்றவர்களை ஆசீர்வதிக்கிறவனாய் இருப்பேன். ஆமென். 2வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, அவருடைய சாட்சிகளை கை கொண்டு. அப்ப மிகவும் முக்கியம். வேதத்திலே நிறைய தேவதாசருடைய சாட்சிகள் உண்டு. அப்ப அவற்றை பார்த்து அந்த மெய்யான சாட்சிகள், வெற்றிகரமான சாட்சிகள். சாட்சிகள் என்றால் வெற்றி சிறந்ததுதான் சாட்சிகள், தோல்வி அடைந்தது அல்ல. தோல்வி அடைந்தவைகள் சாட்சிகள் அல்ல. எங்கெல்லாம் அவர்கள் வெற்றி சிறந்தார்களோ அதுதான் என்னவா இருக்கிறது? மெய்யான சாட்சிகளாய் இருக்கிறது. ஆமென். தோல்வி அடைந்தவர்களும் சாட்சிகளாய் இருக்கலாம், டெஸ்டமனியா இருக்கலாம். ஆனால் அவைகள் விசுவாசத்தினால் வந்த டெஸ்டமனி அல்ல, விசுவாசத்தினால் ஏற்பட்ட காரியம். அப்ப இங்கே நாங்கள் பார்க்கிறோம் சரியான டெஸ்டமனி, வெற்றி சிறந்த டெஸ்டமனி, சத்துருவை மேற்கொண்ட டெஸ்டமனியை நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? கை கொள்ள வேண்டும் அல்லது பின்பற்ற வேண்டும். அப்ப வேதத்திலே தேவன் அநேக காரியங்களை கொடுத்திருக்கிறார். கவனிங்கள், ஆபிரகாமுக்கு பிள்ளை இல்லை. ஆகவே ஆபிரகாம் என்ன செய்கிறான்? தேவனிடத்திலே கேட்கிறான். தேவன் சொல்லுகிறார், நிச்சயமாய் உன்னுடைய ஜாதி பலிக்கு பெருகும் என்று வாக்கு கொடுக்கிறார். அவனை அழைக்கும் பொழுதே வாக்கு கொடுத்து தான் அழைக்கிறார்.
ஆனால் அவனுடைய வாழ்க்கையிலே அந்த ஆசீர்வாதத்தை அவனால் பார்க்க முடியவில்லை. ஏனென்றால் அநேக வேளைகளிலே அவன் மாமிசத்திலே கிரியை செய்தது நிமித்தம். மாமிசம்தான் நமக்கு என்ன செய்கிறது? தடைகளையும் தாமதங்களையும் கொண்டு வருகிறது. ஆகவே மாமிசத்திலே செயல்பட்டது நிமித்தம் அங்கே தடைகளும் தாமதங்களும் அவனுடைய வாழ்க்கையிலே வந்தது. ஆனாலும் கவனியுங்கள், ஆனாலும் ஆண்டவர் இனிமேல் டூ லேட், உன்னுடைய மனைவியினுடைய கற்பம் செத்து போய்விட்டது, நீயும் வயதாகி போய்விட்டால், ஆகவே இனிமேல் உங்களுக்கு நன்மை நடக்காது என்று சொல்லுகிறவர் அல்ல. இந்த சூழ்நிலையிலும் லாசருவை போல நாறிப்போன சூழ்நிலையிலும் நாங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை நிச்சயமாய் காண்போம். ஆமென். கவனிங்கள், எடுப்போம், வாசிப்போம். இன்னொரு வசனத்தை நான் உங்களுக்கு காண்பித்து கொடுக்கிறேன். வெளிப்படுத்தின சுவிசேஷம் 12வது அதிகாரம் 11வது வசனம். மரணம் நேருகிறதா இருந்தாலும், அப்ப மரணம் எனக்கு சபீமமாய் வந்திருந்தாலும் அல்லது மேற்கொள்ள ரெடியாக இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். சத்துருவை அவர்கள் ஜெயித்தார்கள். சத்துரு அவர்களை ஜெயிக்க அவர்கள் இடம் கொடுக்கவில்லை. சத்துருவை அவர்கள் ஜெயித்தார்கள். என்னத்தினால்? சாட்சியின் வசனத்தினாலும். அப்ப மிக முக்கியம், தேவன் நமக்கு நிறைய அற்புதங்களை செய்திருக்கிறார், அதிசயங்களை செய்திருக்கிறார். அவைகளெல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே மெய்யான சாட்சிகளாய் இருக்கிறது. ஆனால் அதை கூட நாங்கள் என்ன செய்கிறதில்லை, அநேக வேளைகளிலே பகிர்ந்து கொள்ளுகிறதில்லை. தேவனுடைய பிள்ளைகள் எல்லாரும் தாங்கள் பெற்றுக்கொண்ட அத்தனை சாட்சிகளையும் அவர்கள் மீடியாவிலே பதிவு செய்வார்களானால் இன்றைக்கு உலகம் முழுவதிலும் தேவனுடைய சாட்சி நிரம்பி இருக்கும். எத்தனையோ அற்புதங்களை தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே செய்து இருக்கிறார், செய்து கொண்டிருக்கிறார். ஆனால் அநேக வேளைகளிலே நாங்கள் சாட்சி பகிருவதில்லை. ஆனால் சாட்சி பகிர்ந்து கொள்வதனால், நம்முடைய சாட்சியை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்வதனால் சத்துருவை நாங்கள் ஜெயிக்கிறோம், மற்றவருடைய வாழ்க்கையிலையும் விடுதலையை கொண்டு வருகிறோம். ஆமேன். அவருடைய சாட்சிகளை கை கொண்டு, ஆமேன், அவருடைய சாட்சிகள், அவர் வெற்றி சிறந்த காரியங்கள், அதிசயங்கள் செய்த காரியங்கள், அற்புதங்கள் செய்த காரியங்கள், அவருடைய சாட்சிகளை கை கொண்டு அதை விசுவாசித்து அதே காரியம் எனக்கு நடக்கும், அதே அற்புதம் எனக்கு நடக்கும் என்று விசுவாசித்து அவரை முழு இதயத்தோடும் தேடுகிறவர்கள் பாக்கியவான்கள். அப்ப முழு இதயத்தோடும் என்று சொன்னால் அவரை முழுமையாய் நம்புகிறவர்கள். 30% 40% 60% அல்ல, முழுமையாய் 100% நாங்கள் அவரை நம்ப வேண்டும். நாங்கள் பார்க்கிறோம், மத்தேயு 19ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலிருந்து நீங்கள் பார்க்கலாம். அங்கே ஒரு ஐஸ்வர்யவான் தேவனிடத்திலே வருகிறான். ஆனால் அவன் தேவனிடத்திலே வார்த்தையை கேட்கும்படி வந்தானே அல்லாமல் வார்த்தையின்படி நடக்கும்படி, தன்னை ஒப்பு கொடுக்கும்படி அவன் வரவில்லை. அவரிடத்திலே வார்த்தையை கேட்க வருகிறான். ஆனால் அவர் சொன்ன வார்த்தையின்படி நடக்க தன்னை ஒப்பு கொடுக்காமல் மாறாக கவலையோடு திரும்பி போகிறான். காரணம், அவரை முழுமையாய் நம்பாமல். உன்னிடத்தில் இருக்கிறவைகள் எல்லாவற்றையும் விற்று கொடுத்து விட்டு, ஏழைகளுக்கு கொடுத்து விட்டு என்னை பின்பற்றி வா என்று சொல்லும் பொழுது அவரை நம்பாமல், இதை விட நான் இழப்பதை விட 1000 மடங்கு அல்லது 100 மடங்கால் அவர் எனக்கு திருப்பி கொடுக்கிற தேவன் என்ற அறிவில்லாதவனா, வாங்குவதை பார்க்கிலும் கொடுப்பது மேல், தேவன் நம்மிடத்திலே வாங்கி கொண்டு இருப்பதை பார்க்கிலும் நமக்கு கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். எங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார் என்று அவரை விசுவசிக்காமல் அவரிடத்திலே கேட்கும்படி வந்தானே ஒழிய அவர் சொன்ன வார்த்தையின்படி நடக்கும்படி தன்னை ஒப்பு கொடுக்கவில்லை.
அப்ப அநேக வேளைகளிலே நாங்கள் அப்படியா இருக்கிறோம். ஒவ்வொரு ஞாயிறு வேளைகளில் நாங்கள் வந்து கேட்கிறோம், அல்லது சில வேளைகளிலே மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளுகிறோம். ஆனால் அதே வார்த்தையை, அதே வாக்குத்தத்தங்களை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே அப்பியாசப்படுத்துகிறோமா? அப்படி படுத்தினால் பிரியமானவர்களே, அது நம்முடைய வாழ்க்கையிலே பெரிதான விடுதலையை கொண்டு வரும் என்று இந்த வார்த்தைகள் சொல்லுகிறது. ஆமென். அவரை முழு இதயத்தோடு தேடுகிறவர்கள் பாக்கியவான்கள். இன்னொரு விதத்திலே சொன்னால் ஆசீர்வதிக்கப்பட்டவர். ஆமென். இந்த உலகத்தின்படி அல்ல, இந்த உலகத்தின் மேல் 50% நம்பிக்கை வைத்து தேவன் மேல் 50% நம்பிக்கை வைக்காமல் தேவனையே முழுமையாய் நம்பி நாங்கள் செயல்படுவோமானால் ஆசீர்வாதத்துக்கு தடை வரவே முடியாது. நான் சொன்னேன், சாராவை நம்பி செயல்பட்டபடியினால் ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே தடை வந்தது. ஆனால் தேவனை முழுமையாய் நம்பி நாங்கள் செயல்படும் பொழுது தடை வர முடியாது. ஆசீர்வாதத்துக்கு தடை இருக்க முடியாது. ஆமென். அவர்கள் அநியாயம் செய்வதில்லை, அவருடைய வழிகளில் நடக்கிறார்கள். அப்ப கவனிங்கள், தேவனுடைய வார்த்தையை நாங்கள் அறிந்து நடக்கும் பொழுது நாங்கள் விசுவாசத்திலே நடக்கிறவர்களாய், அவரை முழுமையாய் நம்பி நடக்கிறவர்களாய் நாங்கள் இருப்போம். எங்களுடைய வழியிலே என்ன இருக்காது? அநியாயம் இருக்காது. நாங்கள் என்ன செய்ய மாட்டோம்? அநியாயம் செய்கிறவர்களாய் இருக்கவே முடியாது. தவறு செய்கிறவர்களாய், மற்றவர்களுக்கு தீங்கிழைக்கிறவர்களாய் இருக்க முடியாது. ஏனென்றால் எவ்வளத்துக்கு அதிகமாய் தேவனுடைய வார்த்தையின்படி நடக்க ஆரம்பிக்கிறோமோ அவ்வளத்துக்கு அதிகமாய் அவருடைய குணாதிசயங்கள் நம்மை மேற்கொள்ளுகிறது, அவருடைய சுபாவங்கள் நம்மை மேற்கொள்ளுகிறது. ஆகவே நாங்கள் யாருக்கும் அநியாயம் செய்ய மாட்டோம். ஆமென். மாத்திரமல்ல, அநியாயம் செய்யாமல் மற்றவர்களுக்கு எப்பொழுதும் நன்மை செய்கிறவர்களாயிருக்கும். ஆமென். தீங்கல்ல, நன்மை செய்கிறவர்களாய் இருப்போம். ஈவன் நமக்கு தீன்மை செய்கிறவர்களுக்கும் நாங்கள் நன்மை செய்கிறவர்களாயிருப்போம். ஆமென். அப்ப அதற்கு காரணம் என்ன? அவருடைய வேதத்தின்படி நடக்கிறவர்கள், அவருடைய வார்த்தையின்படி நாங்கள் நடக்கும் பொழுது இவைகள் நம்முடைய வாழ்க்கையிலே சாத்தியமாய் மாறுகிறது. ஆமென். இன்னொரு வசனத்தை நாங்கள் வாசிப்போம். யோசுவா 1வது அதிகாரம் 8வது வசனத்தை பாருங்கள். எவ்வளவு அழகாக இந்த வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய வார்த்தையின்படி நான் நடக்க வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும் என்று இங்கே பார்க்கிறோம். இந்த நியாயப்பிரமாண புத்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, அதில் எழுதியிருக்கிறவன் படியெல்லாம் நீ செய்ய கவனமாயிருக்கும்படிக்கு. அப்ப எழுதி இருக்கிறபடி நான் நடக்க வேண்டுமானால் நான் என்ன செய்ய வேண்டுமாம்? இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. அப்ப கவனியுங்கள், ஆட்டோமேட்டிக்காய் தேவனுடைய வார்த்தையின்படி என்னை நடக்க பண்ணுகிறது எதுவென்று சொன்னால் தியானம். அவருடைய வார்த்தைகளை நான் படித்து தியானம் பண்ணும் பொழுது, அப்படியே நான் நம்பும் பொழுது, அப்படியே நான் இருக்கிறேன் என்பதை பார்க்கும் பொழுது அவைகள் என்னை மேற்கொண்டு அப்படியே செயல்பட வைக்கிறதாம். ஆமென். அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். ஆங்கிலத்திலே மிகவும் சக்சஸ்ஃபுல்லா இருப்பாய், வெற்றி சிறக்கிறவனா இருப்பாய். மாத்திரமல்ல, அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்ளுவாய். அப்ப விஸ்டம் ஆஃப் காட், அப்ப தேவனுடைய ஞானம் என்ன செய்யலாம்? நம்மை மேற்கொள்ளுகிறது. எப்பொழுது? அவருடைய வார்த்தையை நாங்கள் தியானிக்கும் போது. இன்றைக்கு இருக்கிற பிரச்சனைக்கெல்லாம் காரணம் ஞான குறைவு. அது தேவனுடைய பிள்ளைகளா இருக்கலாம், உலகத்தை சார்ந்தவர்களா இருக்கலாம். யாரெல்லாம் பிரச்சனை, வேதனை, துன்பங்களில் இருக்கிறார்களோ அதற்கு காரணம் ஞான குறைவு. அநேக வேளைகளிலே பிசாசு என்று தெரியாமல் பிசாசுக்கு இடம் கொடுக்கிறோம். அது கூட ஞான குறைவுதான். ஆகவேதான் தேவனுடைய வார்த்தையை நாங்கள் இரவு பகலும் தியானிக்கும் பொழுது அது என்ன செய்கிறதாம்? அவருடைய வார்த்தையின்படி
அவருடைய வாக்கு தத்துவத்தின்படி நம்மை நடக்க பண்ணுகிறது. அப்படி நாங்கள் நடக்கும் பொழுது நாங்கள் வெற்றி சிறக்கிறவர்களாய் இருப்போம். ஆமென். அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். இது ஆட்டோமேட்டிக்கா நடக்கிற காரியம். ஆமென். அப்ப வெற்றி சிறக்கிறவர்களாய் நாங்கள் இருப்போம். ஆமென். மாத்திரமல்ல, தேவ ஞானத்திலே நடக்கிறவர்களாகவும் நாங்கள் இருப்போம். ஆமென். அப்ப பிரியமானவர்களை கவனியுங்கள். தேவனுடைய புத்தகம், அதாவது தேவனுடைய வார்த்தைகள், வாக்கு தத்தங்கள் எவ்வளவு முக்கியமானவைகள் நம்முடைய வாழ்க்கையிலே. அதனால் தான் வேதத்தை அனுதினமும் தியானிக்க வேண்டும். அனுதினம், அனுதினமும் என்றால் அனுதினமும், இதற்கு வேற வார்த்தை இல்லை. ஒவ்வொரு நாளும் தேவ வார்த்தையை நாங்கள் தியானிக்க வேண்டியது அவசியம். ஆமென். 6வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. சங்கீதம் 119 6வது வசனம், நான் உம்முடைய கற்பனைகளை எல்லாம் கண்ணோக்கும் பொழுது வெட்கப்பட்டு போவதில்லை. ஹalleluya. ஆமென். அப்ப அவருடைய வார்த்தையின்படி நான் நடக்கும் பொழுது என்னுடைய வாழ்க்கையிலே வெட்கப்பட்டு போகிற சூழ்நிலை வரவே வராது என்று வேதம் சொல்லுகிறது. இந்த வசனத்தில் மாத்திரம் அல்ல, அநேக வார்த்தைகளிலே நாங்கள் அதை பார்க்கலாம். தேவன் அநேக இடங்களிலே இதை குறித்து சொல்லி இருக்கிறார். ரோமர் 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது, அவரை விசுவாசிக்கிறவனவனோ அவன் கெட்டு போவதில்லை என்று, வெட்கப்பட்டு போவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப தேவனை விசுவாசிக்கும் பொழுது, இயேசு கிறிஸ்துவை எவனெல்லாம் விசுவாசிக்கிறானோ அவரே என்னுடைய ஞானம், அவரே என்னுடைய மீட்பு, அவரே என்னுடைய பலன், அவரே என்னுடைய ஐஸ்வர்யம், அவரே என்னுடைய சுகம், அவரே என்னுடைய அபிஷேகம், அவரே என்னுடைய வரங்கள், வல்லமைகள். இப்படியாக நான் விசுவாசிக்கும் பொழுது, அவரை முழு இதயத்தோடும், இயேசுவை நான் முழு இதயத்தோடும் விசுவாசிக்கும் பொழுது, அவரை விசுவாசிக்கிறவனவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். ஆகவே நாங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, துக்கப்பட்டு போவதில்லை. அநேக வேளைகளிலே நாங்கள் வெட்கப்பட்டு போகிறோம். ஏனென்றால் வசனத்தை அநேக வேளைகளிலே விட்டு விடுகிறோம். சூழ்நிலைகள் வரும் பொழுது வசனத்தை பார்க்காமல் எங்களுடைய சூழ்நிலையை பார்க்கிறபடினால் தான் நாங்கள் வெட்கப்பட்டு போகிறோம். ஆனால் சூழ்நிலையை பார்க்காமல் தேவனை பார்ப்போமானால், சூழ்நிலையை பார்த்து செயல்படுவோமானால் இந்த உலகத்துக்கு நமக்கும் வித்தியாசம் இல்லை. ஏனென்றால் உலகமும் அப்படித்தான் செய்கிறது. ஆனால் அப்படி செய்யாமல், அவர் எனக்காக வெற்றி சிறந்தபடியினால் நான் வெற்றி சிறந்திருப்பேன் என்று நாங்கள் விசுவாசிக்கும் பொழுது நிச்சயமாய் நாங்கள் எல்லா விதத்திலும் வெற்றி சிறக்கிறவர்களாய், எல்லாவற்றையும் மேற்கொள்ளுகிறவர்களாய் நாங்கள் இருப்போம். ஆமென். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது, அந்தபடியே இதோ தெரிந்து கொள்ளப்பட்டதும் வெளியேறப்பெற்றதுமாயிருக்கிற மூலைக்கல்லை சீயோனில் வைக்கிறேன், அதன் மேல் விசுவாசமாய் இருக்கிறவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதத்திலே சொல்லி இருக்கிறது. அப்ப தேவன் மேல் விசுவாசமாய் இருக்கிறவன், இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசமாய் இருக்கிறவன். இங்கே பாருங்கள், சியோனில் வைக்கிறேன். எதை வைக்கிறேன்? வெளியேற பெற்றதுமாய் இருக்கிற மூலைக்கல்லை சியோனில் வைக்கிறேன். அதன் மேல், இந்த மூலைக்கல் யார்? இயேசு கிறிஸ்து. அதன் மேல், இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசமாய் இருக்கிறவன் வெட்கப்படுவதில்லை என்று மெய்யாகவே வெட்கப்படுவதில்லை என்று வேதத்திலே எழுதி இருக்கிறது, சொல்லி இருக்கிறது. ஆமென். ஆகவே நாங்கள் வெட்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. வெட்கப்படுகிற சூழ்நிலைகள் நமக்கு வர வேண்டிய அவசியம் கிடையாது. ஏனென்றால் வேதம் மறுபடியும் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது, நாங்கள் வெட்கப்படுகிறதில்லை. எங்களுடைய வெட்கத்துக்கு பதிலாக தேவன் என்ன செய்கிறார்? இரட்டத்தனையான
உணரை கொடுக்கிறார். ஆமென். மகிமையை கொடுக்கிறார். ஆமென். ஆகவே வெட்கப்படும் சூழ்நிலை தேவன் நமக்கு கொடுக்கவில்லை. மாறாக மகிமை அடையத்தக்கதான காரியங்களை தேவன் நமக்காக செய்து முடித்திருக்கிறார். ஆமென். எசாயா 49வது அதிகாரம் 22 தொடக்கம் 25 வரைக்கும் நான் வாசிக்கிறேன். கவனியுங்கள். ராஜாக்கள் உன்னை வளர்க்கும் தாய் தந்தைகளும் அவர்களுடைய நாயகிகள் உன் கை தாயுமாய் இருப்பார்கள். தரையிலே முகங்குப்புற விழுந்து உன்னை குனிந்து உன் காலின் நூனை நக்குவார்கள். நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்கிறவர்கள். இன்னொரு விதத்திலே சொன்னால், என்னை விசுவாசிக்கிறவர்கள் வெட்கப்படுவதில்லை. நாங்கள் முன்னாடி வாசித்தோம் ரோமர் 10:11. அவரை விசுவாசிக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. அப்ப எனக்கு காத்திருக்கிறவர்கள், இன்னொரு விதத்திலே சொன்னால், என்னை நம்புகிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை என்பதை அப்பொழுது அறிந்து கொள்ளுவாய். பராக்கிரமனால் கையிலிருந்து கொள்ளையிட்ட பொருளும் பராக்கிரமனால் கையிலிருந்து கொள்ளையிட்ட பொருளை பறிக்க கூடுமோ, அல்லது நீதியாய் சிறைப்பட்டு போனவர்களை விடுதலையாக்க கூடுமோ. கவனிங்கள். நீதியாய் சிறைப்பட்டு போனவர்களை விடுதலையாக்க கூடுமோ என்றாலும், இதோ பராக்கிரமனால் சிறைப்பட்டு போனவர்களும் விடுதலையாக்கப்படுவார்கள். பொல்லாதவனால் கொள்ளையிடப்பட்டதும் விடுதலையாக்கப்படும். உன்னோடு வழக்காடுகளோடு நான் வழக்காடி உன் பிள்ளைகளை ரட்சித்துக் கொள்ளுவேன். ஹல்லேலூயா. அப்ப நம்மோடு சத்துரு போராடுவானால் அவனோடு வழக்காடி அவர் நம்முடைய பிள்ளைகளை ரட்சிக்கிற தேவனாய் இருக்கிறார். எங்களை வெட்கப்பட்டு போக பண்ணுகிற தேவனாய் அல்ல. நாங்கள் வெட்கப்படுவதில்லை என்று சொல்லுகிறார். அவரை நம்புகிறவர்கள் ஒரு பொழுதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆமென். இன்னொரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். எசாயா 45:17. இஸ்ரவேலோ கர்த்தராலே நித்திய ரட்சிப்பினால் ரட்சிக்கப்படுவான். நீங்கள் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் வெட்கப்படாமலும் கலங்காமலும் இருப்பீர்கள். ஆமென். மேன்மையான மகிமையான வார்த்தை. ஆமென். ஆகவே இதை விசுவாசிப்போம். தேவ வார்த்தையை விசுவாசிப்போம். தேவ வார்த்தையின்படி முழுமையா அதை நம்பி செயல்படுவோம். அப்பொழுது நிச்சயமாய் தேவனுடைய மகிமையை காண்போம். ஆமென். ஜெபம் பண்ணுவோம். அன்பின் பிதாவை, இந்த வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி. உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் நம்புகிறபடினா நாங்கள் வெட்கப்பட்டு போகிறதில்லை. மாறாக அந்த வார்த்தை சொன்ன பிரகாரமாய் சகலதும் நம்மை மேற்கொள்ளுகிறதற்காக நன்றி. ஒரே பலியினால் என்றென்றைக்கும் பூரணப்படுத்தினேன் என்ற வார்த்தையின்படி பூரணம் ஒவ்வொரு பிள்ளைகளையும், கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும், கேட்க போகிற ஒவ்வொரு பிள்ளைகளும், அவருடைய பிள்ளைகளையும் இது மேற்கொள்ளுவதாக, பூரணம் உண்டாயிருப்பதாக. குடும்பங்களிலே பூரணம், சபையிலே பூரணம், தேசத்திலே பூரணம் உண்டாயிருப்பதாக. உம்முடைய ராஜ்யம் வருவது, உம்முடைய சித்தம் செய்யப்படுவதாக. இயேசுவின் இணையற்ற நாமத்தினால். ஆமென். 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 ஆமீன். ஆமீன். நாளிலும் எடுத்து வந்த தேவ செய்திக்காக நன்றி செலுத்துகிறோம், வாழ்த்துகிறோம், பெற்றுக்கொண்டோம் என்ற அந்த விசுவாசத்தோடு சங்கீதம் 119 1 முதல் 5 வரைக்கான காரியங்களுக்கூடாகவும் ஏசாயாவுக்கூடாகவும் வழிநடத்தி உங்களை கர்த்தர்தாமே ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக என்று வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தருடைய கரத்திலே உங்கள் குடும்பத்தாரையும் ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் திரும்பமாக கர்த்தரை சித்தமானால் நாளிலே சந்திப்போம் பாஸ்டர். அதுவரை இந்த வசமாத்த கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தருடைய கரத்திலே உங்கள் குடும்பத்தாரையும் சபையும் ஒப்புவித்துக் கொண்டு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம் பாஸ்டர். காட் பிளஸ். ஆமென். 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 அருமையானவர்களே, இதுவரை நேரம் எங்களுடன் இந்த ஊழியர் பாஸ்டர் அண்டனிசல் ஏப்ரஹாம் அவர்கள் லண்டன் யூகேயிலிருந்து இணைந்து பிரைம் மினிஸ்டர் சார்பாக கர்த்தருடைய வார்த்தைகளை விதைத்தார். கர்த்தர் தாமே
அவருடன் கூட இந்த ஆசீர்வாதத்தை வழிநடத்துவாராக கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். ஆமேன். நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு இந்த வேளையிலும் அவருடன் விடைபெற்றுக் கொண்டு அடுத்த நிகழ்ச்சி கூட கடந்து செல்வோம். கர்த்தர் வழி நடத்துவாராக. பிரைஸ் தி லார்ட் அம்மா. Praise the Lord.